பண்ணணும்னு நினைக்கிறேன்? எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைடா. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை. பார்ப்போம் நடக்குதான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினச்சது சீக்கிரமே நடக்கும். நல்லவ மாதிரியே வீட்டுக்குள்ள வந்து என் இன்னொரு பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறேன். இவளும் என் ரத்தம் தானே. இப்பதான் தெரியுது திருநங்கையா மாறினவங்களை ஏன் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அனு, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச உன் அப்பா யாருன்னு நீ பார்ப்ப. மதன், பொண்ணு பார்க்க போன இடத்துல பிரச்சனைன்னு சொல்லியிருந்தியே. ஆமாம். அவங்க அம்மா அப்பா பிரச்சனை பண்ணாங்க. சரி, அந்த பொண்ணு என்ன சொன்னா? அந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நல்லா தான் பேசினான். சொல்லப்போனால் ஃபோன் பண்ணி சாரிலாம் கேட்டா. எதுக்கு? அவங்க அப்பா அம்மா அப்படி பேசினதுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சாரி கேட்டா. வேற என்னெல்லாம் சொன்னா? ஆக்சுவலாக எனக்கு உங்களை பிடிச்சதுங்க. தெரியுங்க. எப்படி? ஓ, அங்கே எல்லோரும் முன்னாடி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனாலயா? இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன அசிங்கப்படுத்தினாங்கிறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டிங்க பார்த்தீங்களா, அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. சரிங்க. மதன், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ வேற, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுவே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக லவ்லாம் சொல்ல முடியாது. சரி, திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசுனியா? இல்லை, நானும் கால் பண்ணிக்கல, அந்த பொண்ணு திரும்ப கால் பண்ணிக்கல. ஓ, இப்போ திரும்ப அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சு ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணாலும் அவங்க அப்பாலாம் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் யார என் தம்பிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு? அவனை இங்கே வர சொல்லு, இப்போவே ஜம்பு பேலி பண்ணி விட்டுருவேன். அனு, என்ன நீ இப்படிலாம் பேசுவியா? ஐயோ சாரிடா, எங்கள் கோத்திங்க கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டேன். கோத்தியா அப்படின்னா? ஓ, டிரான்ஜெண்டரை நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டுக்குவோம். ஆமாம், நடுவில் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னியே, என்ன அது? ஓ, பேலியா? ஆ, அதுவா? உங்க பாஷையில சொன்னா காலி பண்ணி விட்டுருவான்னு அர்த்தம். ரைட். இதெல்லாம் புது வார்த்தையா இருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இது கோத்திங்க பாஷை, அதாவது உன் மொழியில சொன்னா டிரான்ஜெண்டருக்குன்னு சொல்லி எங்களுக்குன்னே ஒரு பாஷையை உருவாக்கிக்கிட்டது. சரி சரி சரி, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, ஜூஸ் குடிக்கலாமா? ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்கு, நானே கேட்கணும்னு நினச்சேன். போலாமா? ம். உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போதும். ஆண்ணே, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு அத்தி ஜூஸ். அத்தியா? ஆமாம், அத்தி தான். என்ன இப்போ? இப்போ அத்தி சொன்னதில் என்ன இருக்கு? டேய் மதனு, நான் உனக்கு இப்போதான் அக்கா, இதுக்கு முன்னாடி உனக்கு அண்ணன், ஞாபகம் வச்சுக்கோ. நடத்து. இங்கே பாரு, நீ ரொம்ப மோசமாக இருக்கு. அண்ணே, எனக்கு அத்தியே வேணாண்ணே, நீங்கள் வேறு ஏதாவது ஜூஸ் கொடுத்துருங்க. டேய் சும்மா சொன்னேன்டா, குடிடா. ஒன்றும் தேவையில்ல. மதன், ம், நான் ஒரு ஃபுட் ரிலேட்டடாக ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம். நம்ம ஏன் ஒரு ஜூஸ் ஷாப் வைக்கக்கூடாது? செம்ம ஐடியா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறது? தேடி பார்ப்போம், எந்த கடை ஃப்ரீயாக இருக்கோ அந்த கடையை பேசி நம்ம முடிச்சிடலாம். ஹலோ. சார், இங்கே கடை ஒன்று வாடகைக்குன்னு சொல்லி போட்டிருந்தது பார்த்தேன். காலியாக இருக்குங்களா? ஓகே சார். வாடகை? ஓகே சார். என் அக்காக்கு தான் சார். ஆக்சுவலாக அவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஹலோ. ஃபோன் எடுக்கல, கட் பண்ணுறாரு. சரி வா, முன்னாடி போய் பார்க்கலாம். மாதம் ஆனால் வாடகை வந்துடணுமா? என்னால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது.
மாசமான கரெக்டாக காசை மட்டும் கொடுத்துருங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், தம்பிக்கு நீங்கள் யார்? இவங்க என்னோட அக்கா. ஆக்சுவலாக இவங்க திருநங்கை. திருநங்கையா? ஆமாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும். என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? திருநங்கைக்கெல்லாம் கடை கொடுக்கறதில்ல. முதல்ல கிளம்புங்க நீங்கள். ஏங்க இப்போ என்னங்க ஆச்சு? இப்போ என்ன? தம்பி கொடுக்கறதில்ல சொல்கிறல, கிளம்பா போங்க. மதன் போகலாம். வேலை பாரு, நமக்குன்னே வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறது? யாருமே கடை தர மாட்டேன்றாங்க. சி, என்ன உலகண்டா இது? திருநங்கைங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்களை மிரட்டி காசு கேட்டுறாங்க மட்டும் சொல்கிறீங்கல்ல. இதுவே ஒரு திருநங்கை சுய தொழில் செஞ்சு முன்னேறி மேலே வரலாம்னு நினச்சா அதுக்கும் வழிவிட மாட்டீங்கல்ல, உதவும் செய்ய மாட்டீங்க. உங்கள் சமுதாயம் கடைசி வரைக்கும் இங்கே திருநங்கையை பேசிட்டு மட்டும்தாண்டா இருக்கும். சரி, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இரு பார்ப்போம். இன்னொரு 4 கடை ஏறி. ஜானி தான் ஃபோன் பண்ணுறான், கேட்போம். ஜானி சொல்கிறா. அப்படியா? சரி ஓகேடா, நான் நேரில் போய் பேசிக்கிறேன். ஆர்கா ரோட்டில் ஒரு கடை இருக்கான். ஓனரை போய் நேரில் பார்த்து பேசினா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறான். நேரில் போய் பேசலாம். போகலாம். என்னம்மா இப்படி வந்திருக்க? போய் புடவை கட்டுவாம்மா. பா, எனக்கு தான் புடவை கட்ட தெரியாதுல்லப்பா. என்னடா இப்படி பேசுற? ஃபங்க்ஷனுக்கு போறோம், புடவை விட்டு போனாதான் லட்சணமா இருக்கும். கரெக்டு தான்ப்பா, ஆனா எனக்கு தான் வராதே. ஏய் ப்ளீஸ்டா அம்மா, ஏதாவது யூடியூப் பார்த்தாவது கட்டிட்டு வா. நான் கட்டுறேன், ஆனா நல்லா இல்லைன்னா என்ன கேட்க கூடாது. போடா தங்கம், போய் கட்டிட்டு வா. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, செஞ்சிருவோம். உங்களுக்கு இல்லாமையா? அது வந்து ஒரு பொண்ணை முடிச்சு விடணும். ஏண்ணே என்ன சொல்றீங்க? விஷயம் பெருசாலான இருக்கு. அவங்கள எனக்காக இதை கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணிருன்னு மொட்டையா சொன்னா எப்படி? ஆள் யாரு, எதுக்காக பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணாதானே நல்லா இருக்கும். அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது மட்டும் எனக்காக முடிச்சு கொடுங்க. அண்ணே என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, நீங்கள் ஆள் அனுப்பிச்சுடுங்க, நான் முடிச்சு விட்டுறேன். என்னண்ணே சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம், நன்றி. அப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, பார்த்து முடிச்சு விட்டுறேன். சரிங்க, நான் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரி. நான் வச்சிடுறேங்க. அண்ணா சொல்லுங்க, யார் வேணும்? உள்ள வரலாமா? வாங்க. என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ உட்காருங்க. என்ன சொல்லுங்க. அண்ணா, ஆர்காட் ரோட்ல கடை ஒன்று பார்த்தோம், நம்ம கடைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம், 50,000 ரூபா வாடகை, 4 லட்ச ரூபா அட்வான்ஸ். சில பேர் கேட்டாங்க, எதுவும் சரியா மனசில் அமையல, அதனால வச்சுட்டு இருக்கேன். 4 லட்சமா? அட்வான்ஸ் மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் கன்ஃபார்ம்னா சொல்லுங்க, உங்களுக்காக கம்மி காசு பேசி முடிச்சிருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் ஒரு திருநங்கை. திருநங்கையா? ஆமாண்ணு, என் சொந்த காலில் நின்று உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கடை கேட்டோம், நான் திருநங்கை அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக மனசு வச்சு கடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா, யாருங்க உள்ள? என் பொண்ணு தான். ஃபங்க்ஷன் போகணும், புடவை கட்ட சொன்னேன், அதான் கட்ட தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்கா. அம்மா இல்லையா? அம்மா கொரோனாவில் தவறிட்டாங்க. ஓ சாரிங்க. பரவாயில்லம்மா, நான் வேணா கட்டி விடட்டுமா? உங்களுக்கு எதாவது ஆச்சை பண்ணலாம் பாருங்க. ஐயோ, இதுல என்னங்க ஆட்சி பண்ணிடல, நான் கட்டி விடுறேன். மதன் சரி போயிட்டு வா. அப்பா, அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. இது நாள் வரைக்கும்
என் பொண்ணுக்கு ஒரு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு ஒரு கவலையில் இருந்தேன். நீங்கள் வந்தது அவளுக்கு சொந்த அக்கா மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இந்த கடையை நீங்களே நடத்துங்க. நிஜமாவா சொல்றீங்க? இந்த கடை உங்களுக்கு தான். சார் வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். சரி வாங்க தெரியும் பார்த்து. சரிங்க. சரிடாமா, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போலாம் மதன். சரிங்க சார். வாங்க. அப்பா போலாமா? போலாமா.